செவிலியர் மனைவிய சேர்ந்து வாழலாம்னு கூட்டிட்டு போய் தலையில கல்ல போட்டு கொலை பண்ணியிருக்காரு இங்க ஒரு சைக்கோ கணவன். மனைவியை கொன்னுட்டு குழந்தைகளோடு எஸ்கேப் ஆன குடும்பஸ்தன் போலீசிடம் சிக்கியது எப்படி? திருப்பூரில் உள்ள சுகுமார் நகர் குடியிருப்பு மொத்தமும் அன்று பதற்றத்தில் பரிதவித்து கிடந்தது. அங்கிருந்த காலி வீட்டு மனையில் செவிலியர் உடை அணிந்திருந்த ஒரு இளம்பெண் கொலை செய்யப்பட்டு கிடப்பதாக காவல்துறையினருக்கு பகுதிவாசிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். சம்பவ இடத்தை சல்லடை போட்டு சலித்தெடுத்த போலீசார் மோப்ப நாயை அழைத்து வந்து தீவிர தேடுதல் வேட்டை நடத்தியிருக்கிறார்கள். கொல்லப்பட்டவரின் பெயர் சித்ரா. திருப்பூர் மாவட்டம் செட்டிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த சோமசேகர் சீதாலட்சுமி தம்பதியின் ஆசை மகள். சென்ற 2002ஆம் ஆண்டு சித்ராவிற்கு மதுரையைச் சேர்ந்த ராஜேஷ் கண்ணா என்பவரோடு பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. 2 வருடங்களாக உருகி உருகி காதலித்த இருவரும் இரு வீட்டார் சம்மதத்தோடு 2004ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டுள்ளனர். இவர்களின் காதலுக்கு சாட்சியாக இந்த தம்பதிக்கு 2 குழந்தைகளும் பிறந்துள்ளனர். இந்நிலையில் கடந்த சில மாதங்களாகவே ராஜேஷ் கண்ணாவிற்கும் சித்ராவிற்கும் அடிக்கடி குடும்ப சண்டை நடந்துள்ளது. வேலை வெட்டிக்கு செல்லாத ராஜேஷ் கண்ணாவிற்கு அளவிற்கு அதிகமாக மது குடிக்கும் பழக்கமும் கஞ்சா புகைக்கும் பழக்கமும் இருந்திருக்கிறது. குழந்தைகளின் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு போதை பழக்கத்தை கைவிடுமாறு சித்ரா கண்டித்துள்ளார். ஆனால் மனைவி சித்ரா செவிலியர் என்பதால் அவரிடமே இந்த போதையெல்லாம் பத்தல, ஊசி ஏதாச்சும் கிடைக்குமா என கேட்கக்கூடிய அளவிற்குத்தான் ஆணாதிக்க மனநிலையோடு காதலை வளர்த்துள்ளார். தினமும் போதையில் தள்ளாடியபடி வீட்டிற்கு வந்து சேரும் ராஜேஷ் இரவு முழுவதும் சித்ராவையும் குழந்தைகளையும் அடித்து கொடுமைப்படுத்த தொடங்கியுள்ளார். ஒரு கட்டத்தில் காதல் கணவரின் டார்ச்சரை தாங்க முடியாத சித்ரா சென்ற மாதம் ராஜேஷ் கண்ணாவை பிரிந்து தாய் வீட்டிற்கே சென்றிருக்கிறார். அருகில் இருந்த பல் மருத்துவமனையில் செவிலியராக வேலைக்கு சேர்ந்த சித்ரா பிறந்த வீட்டிலேயே குழந்தைகளோடு நிம்மதியாக வாழ்ந்துள்ளார். இந்த நிலையில்தான் சம்பவம் நடந்த அன்று மனைவியிடம் சமாதானம் பேச வேண்டும் என மாமியார் வீட்டிற்கு வந்திருக்கிறார் ராஜேஷ் கண்ணா. காதல் மனைவியிடம் திருந்தி வாழ்வதாக பொய் கூறி கண்ணீர் வடித்திருக்கிறார். கணவரின் கண்ணீரில் கரைந்த சித்ராவும் சமாதானம் ஆகியுள்ளார். அன்று இரவே இருவரும் தோள் மீது கை போட்டுக்கொண்டு பக்கத்தில் உள்ள கடைக்கு ஷாப்பிங் சென்றுள்ளனர். கணவரின் திடீர் பாசத்தால் திக்குமுக்காடி போன சித்ராவின் சந்தோஷம் அடுத்த நொடியே பறிபோயிருக்கிறது. வீட்டிற்கு திரும்ப சென்று கொண்டிருந்த வழியில் மனைவியின் செல்போனை வாங்கி சோதனை செய்ய வேண்டும் என நினைத்துள்ளார் ராஜேஷ் கண்ணா. தன் மீதே சந்தேகப்படுகிறாயா என சித்ரா டென்ஷனாக இருவருக்கும் வாக்குவாதம் முற்றி கைகலப்பாக மாறியுள்ளது. இனி ஜென்மத்துக்கு என்ன தேடி வராத என சித்ரா கராராக கூறியதாக தெரிகிறது. இதனால் ஆத்திரத்தின் உச்சிக்கே சென்ற ராஜேஷ் கண்ணா காதல் மனைவியின் கழுத்தை நெரித்துள்ளார். அந்த பெண் நிலை தடுமாறி கீழே சரியவும் அருகில் இருந்த கல்லால் அந்த காதல் மனைவியின் முகத்தில் ஓங்கி அடித்து மிக கொடூரமாக கொலை செய்துள்ளார். இதைத் தொடர்ந்து ஒன்றுமே நடக்காதது போல மாமியார் வீட்டிற்கு சென்ற ராஜேஷ் கண்ணா அவரிடம் சித்ரா பஸ் ஸ்டாண்டில் காத்துக் கொண்டிருப்பதாகவும் தாங்கள் சேர்ந்து வாழப்போவதாகவும் பொய் சொல்லி 2 குழந்தைகளையும் அழைத்து சென்று மதுரையில் உள்ள பெற்றோரிடம் ஒப்படைத்திருப்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. நடந்த சம்பவம் தொடர்பாக தனிப்படை அமைத்த போலீசார் மதுரையில் பதுங்கியிருந்த ராஜேஷ் கண்ணாவை கொலை நடந்த 12 மணி நேரத்திலேயே அதிரடியாக கைது செய்துள்ளனர். ராஜேஷ் கண்ணன் ஒரு சைக்கோ. தன்னுடைய மகளின் வாழ்க்கையை
காலி செய்து விட்டான் என ஆக்ரோஷமாக பேசிய சித்ராவின் தாய் இந்த சைக்கோ கொலைகாரனுக்கு தூக்கு தண்டனை விதிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். 2 பேர் நின்று கீழே பேசிட்டு கூட்டிட்டு போனானுங்க. அதுதான் நான் பார்த்தேன். மளிகை கடையில இருக்கா அப்படின்னு சொன்னேன். சரி அதான் வாங்கி கொடுத்து குழந்தையில கூட்டிட்டு வருவான்னு நினைச்சு அனுப்பிச்சேங்க. ஆனா என் பிள்ளைய கொன்னுட்டு அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிருக்கான்னு எனக்கு தெரியாது. என் பிள்ளைக்கு அபாண்டமா கொண்டுட்டு கை காலெல்லாம் திருப்பி ஓடி ஒளியாத புள்ள உயிருக்கு பயந்து ஓடி ஒளிஞ்சிருக்கு. கல்ல தூக்கி போட்டு கொண்டுட்டானுங்க. இவனுக்கு சரியான தண்டனை வாங்கி கொடுங்க, தூக்கு மேடையில அனுப்புங்க. இந்த மாதிரி நிறைய பிள்ளைங்க சாவுறாங்க, அதெல்லாம் கண்ணுல பார்க்க முடியல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.